ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிதா விஎன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். தேவையானது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிக்கனும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மசாலாவும் எடுத்துகிட்டேன். பாருங்கள், இஞ்சி பூண்டும் ரெடி பண்ணிட்டேன். இப்போது குழம்பு தாளிச்சிடலாம். குழம்புக்கு தேவையான கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த சோம்பு, பட்டை, லவங்க, மசாலா எல்லாம் ஒரு வெடிக்கிற வரைக்கும் அப்படியே எண்ணெயில் விட்டுடலாம். அப்போ அது நல்லா வெடித்து வரும்போது வாசனை நல்லாயிருக்கும். இப்போது பொடியை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், 1/2 kg சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இது நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே அந்த உரலில் இடித்த இஞ்சி பூண்டு வந்து போட்டுடலாம். எப்பவுமே வந்து மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைக்கிறத விட இது மாதிரி இடிச்சோ இல்லை அம்மியில் அரைச்சோ போடும்போது அது ஒரு நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்து போடுங்க. அப்படியே நல்லா மேஷ் ஆகி நல்லா வந்து நம்மளுக்கு கிரேவி கிடக்கும். பாருங்கள், இதே நல்லா மேஷ்டாக வதக்கி கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு கொஞ்சமாக வந்து புதினா எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிட்டே இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இது பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி வதங்குது இல்லையா, அப்படியே அந்த சிக்கனை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட வதக்கணும். இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்ன்றதுனால எல்லாமே இதில் எல்லா மசாலாவும் இதில் இருக்குது. ஸோ அடிஷ்னலாக எந்த கடை மசாலாவோ இல்லை எந்த மசாலாவும் போட தேவையில்லை. இப்போது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டாச்சு. இப்போ இது ஒரு எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பார்க்கவே நல்லா காரசாரமாக இருக்குது இல்லையா? இந்த கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை நிறைய பேர் சாப்பிடணும், இல்லை ரைஸ்க்கு சாப்பிடணுன்னா கொஞ்சம் நிறைய வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நாட்டுக்கோழி தான் சாப்பிடணும், ப்ராய்லர் சிக்கன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு அதுலேயும் ப்ரோட்டீன் கிடைக்குது. நம்ம சிட்டியில் இல்லை அவுட் சைடில் எங்கேயாவது இருக்கும்போது நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். அது உடம்புக்கு நல்லது தான், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிடக்கூடாது. இப்போது இது பாருங்கள், அந்த மசாலா தான் நல்லா அப்சர்வ் ஆகி பார்க்கவே செம்மையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வந்து ரசம் பண்ணிட்டோ இல்லை பருப்பு சாம்பார் பண்ணிட்டோ இந்த சிக்கனை மட்டும் வந்து வச்சு சைடில் சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.